சிவவாக்கியார் அவர்களின் பாடல்களும் விளக்கமும் தான் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இதுவரைக்கும் நாம் 75 பாடல்கள் பார்த்துருக்குறோம். 5 பாடல்களாக பார்த்து கொண்டு வர்றோம். இப்போ நாம் 76வது பாடலிலிருந்து பார்க்கலாம். அறிவிலே பிறந்திருந்த ஆகமங்கள் ஓதுரீர், நெறியிலே மயங்குகின்ற நேர்மை ஒன்றறிகிலீர். உரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடும் அறிவிலாத மாந்தரோடு அணுகுமாறதெங்கனே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய. என்ன கேட்குறாருன்னா, அறிவின் மூலமாக பிறக்கக்கூடியது தான் நூல்கள். அறிவு இருக்கும்போது தான், அறிவிலே மேம்பட்டவர்கள் தான் நூல்களை எல்லாம் எழுதுகிறாங்க. அதனால் அவர் என்ன கேட்குறாரு, அறிவின் மூலம் பிறந்த ஆகமங்களை எல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க. நம்ம எல்லாவற்றுக்கும் ஆகமங்கள் வைத்து கொண்டு தானே பேசுகிறோம். அந்த ஆகமங்களை எல்லாம் நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறீர்கள். நெறியிலே மயங்குகின்ற நேர்மை ஒன்று அறிகிலீர். நெறி அப்படின்னா வழி, பாதை. இது நல்ல நெறி, தீ நெறி அப்படின்னு நெறிகளிலே பல வகை இருக்கிறது. அறநெறி சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி வாழ்வில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மதி மயங்கி போய் இயல்பு அறியாமல் இருக்கிறார்கள். நல்ல நெறியது, தீ நெறியது, அறநெறியது, நன்னெறியது, எத்தனையோ நெறிகள். அதெல்லாம் என்ன ஏது என்று அறியாமல் மதி மயங்கி இருக்கிறார்கள். உரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடும். என்ன பண்ணுறாங்கன்னா, முற்காலத்துல எல்லாம் உரின்னு ஒன்று இருக்கும். அந்த இதில் ஓட்டில் இரவாணத்தில் கட்டி தொங்கும் அந்த உரிங்கிறது. அந்த உரியில் தான் பால், தயிர், வெண்ணெய், நெய் எல்லாத்தையும் வைப்பாங்க. ஏன்னா எறும்புகள் நிறைய வந்துடும், உரியில் வைக்கும்போது வராது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் உரியில் வைப்பாங்க. எலி, பூனை இதெல்லாம் உருட்டாது அப்படிங்கிறதுக்காகவும் உரியில் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் உண்டு. அந்த மாதிரி நம்ம வீட்டு அடுப்பாங்கரையில் இருக்கிற இரவாணத்தில் அந்த உரியில் வெண்ணெய் இருக்குது. அதை நமக்கு உருக்கி அதை பயன்படுத்த தெரியாமல் ஊர் முழுவதும் போய் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த உரியில் தயிர் இருக்குது, தயிரை எடுத்து கடைஞ்சி நமக்கு வெண்ணெய் எடுத்து நெய்யாக்க தெரியாத ஒரு காரணத்தினால அந்த தயிரை அப்படியே விட்டுட்டு ஊர் பூரா வெண்ணெய் கிடைக்குதா, உரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடும். ஊர் புகுந்து ஒவ்வொரு இடமா சந்து பொந்தெல்லாம் தேடி தேடி வெண்ணெய் கிடைக்குதா அப்படின்னு நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டிலையே என்ன இருக்குது, தயிர் இருக்குது. தயிரை கடைந்தால் வெண்ணெய் கிடைக்கும், வெண்ணெயை உருக்கினால் நெய் கிடைக்கும். அதனால் இருக்கக்கூடிய பொருளிலே இருந்து ஒன்றை எடுப்பது எப்படி என்று அறியாத காரணத்தினால நாம் வெண்ணெய் தேடிக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அறிவிலாத மாந்தரோடு அணுகுமாறதெங்கனே. அதாவது அறிவில்லாத மனிதர்களிடத்திலே போய் நாம் இறைவனை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், தேடிக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இறைவன் எங்கே இருக்கான்னா, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கிறான். நம்ம வீட்டு அடுப்பாங்கரையில் இருக்கிற இரவாணத்தில் உள்ள உரியில் இருக்கிற தயிர் மாதிரி நம்முடைய உடம்புக்குள்ளாரையே இறைவன் இருக்கிறான். நம்ம ஊரெல்லாம் வெண்ணெய் தேடி அலைவதைப் போல இறைவனை தேடி ஊரெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். அறிவில்லாத மனிதரிடம் அதை பற்றியெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் அவர் இந்த பாடலின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்தது பாருங்க. இருவரங்கமும் பொருந்தி என்புருகி நோக்கிலீர், உரு அரங்கமாகி நின்ற உண்மை ஒன்றை ஓர்கிலீர். கரு அரங்கமாகி நின்ற கற்பனை கடந்த பின் திரு அரங்கம் என்று நீர் தெளிந்திருக்க வல்லீரே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய. இந்த பாடல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இருவர் அங்கமும் பொருந்தி என்புருகி நோக்கிலீர் அப்படிங்கிறார். நான் வேறு சிவம் வேறு என்று இல்லாமல் பக்தனும் இறைவனும் ஒன்றாக வேண்டும். 2 பேரும் ஒன்றாகும்போது என்ன ஆகும், அப்படி ஒரு பாவனை நம்ம பண்ணினாலே போதும், இறைவனை நாம் பாவித்தாலே போதும். அப்படி பாவிக்கும்போது இறைவன் நம்முடைய உடலோடும் உயிரோடும் ஒன்றிவிடுகிறான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா,
அன்பு பெருகும், எலும்பு உருகும், கண்ணீர் கசியும். நம்முடைய நிலையை நாம் அறியாமல் பரம்பொருளோடு ஐக்கியமாகி விடுவோம். ஒரு தடவை நீங்கள் ஆகி பாருங்க, அப்படிப்பட்ட பேரானந்தம் என்னங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அந்த மாதிரி நாம் அப்படி ஒரு நிலையை அறியாமல் இருக்கின்ற காரணத்தினாலே தான் நாம் என்ன பண்ணுறோம், இறைவனை அறியாமல் இருக்கிறோம். கரு அரங்கமாகி நின்ற கற்பனை கடந்த பின் உருவம் கொண்டு நிற்கக்கூடிய இறைவனின் உண்மையை நாம் ஆராய்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த நம்ம கருவில் இருக்கும்போதே மாயை என்ற ஒன்று நம்மை பற்றி கொண்டு விடுகிறது. அந்த மாதிரி அந்த மாயை நம்மை பற்றி கொண்டு விட்ட காரணத்தினால தான் நாம் கற்பனையிலே திளைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த மாயையை விட்டு நாம் விலகுவோமே ஆனால் நாம் இறைவனை அடையலாம். அது எங்கே இருக்கிறது? திருவரங்கம் என்று நீர் தெரிந்திருக்க வல்லீரே. அப்போது திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் சிந்தித்து ஆராய்ந்து அவரோடு நீங்கள் ஐக்கியமாவீர்கள், ஐக்கியமாக வேண்டும் அப்படின்னு சிவவாக்கியார் குறிப்பிடுறார். அடுத்த பாடல் பாருங்க, 78. கருக்குழியில் ஆசையாய் காதலுற்று நிற்கிறீர், குறுக்கிடுக்கும் ஏழைகால் குளவுகின்ற பாவிகாள், திருத்துருத்தி மெய்யினால் சிவந்த அஞ்செழுத்தையும் ஒரு கழிக்கும் உம்மையும் உணர்ந்து கொள்ளுமே. நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. ஒரு என்ன சொல்கிறாருன்னா, கருக்குழியில் ஆசையாய் காதலுற்று நிற்கிறீர். என்னென்னமோ ஆசை, மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமான அந்த ஆசைகளையே நான் பற்றி கொண்டிருந்தால் என்ன ஆகும்? மறுபடி அந்த கரு என்று சொல்லக்கூடிய அந்த கரு குழிக்குள்ளே தானே போய் விழுவோம். அப்படிப்பட்ட ஆசைகளில் தானே நம்ம இருக்கோம். அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நாம் ஏகப்பட்ட ஆசை கொண்டு அறிவில்லாமல் மீண்டும் மீண்டும் அந்த கருக்குழிக்குள்ளே போய் மறுபடியும் நாம் பிறந்து கொண்டே இருக்கிறோம். எப்போதும் நாம் இதே நிலையில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட மனிதர்களோடையே சேர்ந்தும் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட பாவிகளே. இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கருக்குழியில் ஆசை கொண்டு நாம் என்ன பண்ணுறோம், காமத்தோடு நிற்கிறோம். பிராணாயாமம் உள்ளிட்ட இந்த 5 எழுத்தையும் நாம் ஓத நம்முடைய உருவம் மாறும். அப்போ நம்ம யாருங்கிறத நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா முன்னாடி இதில் சொல்கிறாருல, முதல் பாடலில் இறைவனும் நீயும் ஒன்றாக இரண்டரை கலந்து விடுங்கள்னு அந்த நிலையை நாம் உணரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நிலையை நாம் எப்படி உணரணும் அப்படின்னா, இந்த காற்றடிக்கிற கொல்லன் கருவி, இப்போல்லாம் கொல்லன் கருவிகள்லாம் கிடையாதுங்க. சிவபாக்கியார் காலத்தில் அதெல்லாம் இருக்கும். அதுக்கு பேர் துருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரும்பை நல்லா பழுக்க வச்சு இரும்பை அடிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய நெருப்பு வரக்கூடிய துருத்தி அதை ஒரு பை மாதிரி இருக்கும். அது உள்ளார இருந்து காற்று வர்ற மாதிரி அப்படி எடுத்து இப்போ இது நம்ம சைக்கிள் பம்புக்கு காற்றடிக்கிற மாதிரி தான், சைக்கிள் பம்பு மாதிரி தான், சைக்கிள் டயருக்கு காற்றடிக்கிற மாதிரி தான் அதை அப்படியே அடிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம உடம்பு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்று அப்படி உள்ளே போய் நம்ம வயிறு துருத்தி மாதிரி வெளியில் வரும், திருப்பி உள்ளே போய் வெளியில் வரும். அந்த அசைவை நம்ம பார்க்கும்போது நாமளே துருத்தி மாதிரி இருக்கிறோம். அந்த கொல்லம்பற்றையில் இருக்கிற துருத்தி மாதிரி இருக்கிறோம். வயிறு புடச்சி வர்றதை தான் ஒரு துருத்தி அப்படின்னு சொல்கிறாரு. துருத்தி கொண்டு இருப்பது அப்படின்னா நீட்டி கொண்டு இருப்பது அப்படிங்கிற ஒரு பொருள். நாம் சுவாசிக்கும் போதெல்லாம் உள்ளே போன வயிறு வெளியில் அப்படி துருத்திக்கிட்டு வருது. அதனால் இந்த துருத்தியை அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இப்போ நாம் இந்த மாதிரி கொல்லம்பற்றையில் இருக்கக்கூடிய அந்த துருத்தி மாதிரி இந்த மூச்சு காற்று உள்ளே போய் அந்த சுவாசத்தின் வழியாக வயிறு பெருத்து திரும்பவும் அது வெளியில் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி வரும்போது நாம் நமசிவாயன்னு ஒவ்வொரு தடவையும் அந்த சுவாச காற்று உள்ளே போகும்போது நாம் சிவாய நமசிவாய சிவாய நமசிவாயன்னு நம்ம சொல்லிக்கொண்டே வந்தாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இறைவனை உணர முடியும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்தது 79வது பாடல். மண்ணிலே பிறக்கவும் வழக்கலாதுரைக்கவும் எண்ணிலாத கோடி தேவர் என்னதுன்னதென்னவும் கண்ணிலே கண்மணி இருக்க கண்மறைத்தவாறு போல் எண்ணில் கோடி தேவரும் இதுக்கனால் விழிப்பதே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மண்ணிலே பிறக்கவும், இந்த உலகத்தில் பிறக்கணும்.
வழக்கலாது உரைக்கவும். வழக்கில் இல்லாததை பற்றி எல்லாம் பேசணும். இப்படியெல்லாம் நாம் பேசுகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தி தான் தேவை. அந்த சக்தியை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 30 முக்கோடி தேவர்கள் நம்முடைய உடலுக்குள்ளேயே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா வகையான சக்திகளும் நம்முடைய உடலிலே தான் இருக்கிறது. சக்தி அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். உடம்புல சத்தே இல்லைப்பா அப்படின்னா சிவம் என்பது பொருள். உடம்புல சக்தி இல்லை அப்படின்னா அந்த ஆற்றல் என்பது பொருள். அதை தான் நம்ம சத்து இல்லைன்னா அவனால் எழுந்திருக்கவே முடியாது. அப்போ சத்து மாத்திரை கொடுங்க, சத்துக்கு ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னெல்லாம் நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அந்த சத்து என்பதும் சக்தி என்பதும் நம்முடைய உடலுக்குள்ளே நிறைந்திருக்கிறது. அந்த உடலுக்குள்ளார அந்த சக்தியை வைத்து கொண்டு தான் நாம் என்ன பண்ணணும், இந்த செயல்களை எல்லாம் செய்ய முடியும். இந்த கண்ணுக்குள்ளார கண்மணி இருக்கும். நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், கருவிழி இருக்கும். அந்த கருவிழி உள்ளார ஒரு சின்னோண்டு லென்ஸு மாதிரி, அதை பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்கும். அந்த கண்மணியை என்றைக்காவது நம்ம கண் பார்த்துருக்குதா? பார்த்ததே கிடையாது. மற்றவங்க கண்ணையும் பார்ப்போமே தவிர மற்றவங்க கண்ணுக்குள்ளார இருக்கிற அந்த கண்மணியை நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னா அதையும் நம்ம பார்த்துருப்பது கிடையாது. ஆனால் எப்படி நம்முடைய கண்ணை நாமளே பார்க்காம அந்த கண்ணின் வழியாக வெளியில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்ப்பது போல் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சக்தியை நாம் உணராமல் நாம் என்ன பண்ணுறோம், வெளியில் சக்தி இருப்பதாக நம்புகிறோம். அதை நாம் தேடிக்கொண்டு அலைகிறோம். அந்த சக்தி அனைத்து உனக்குள்ளேயே இருக்கிறது. இதை நீ உணர்ந்தால்தான் உனக்கு பயன் அப்படின்னு சிவவாக்கியார் குறிப்பிடுறாரு. அதுக்கு அடுத்த பாடல் 80வது பாடல். நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த பாடலை. இப்போ அந்த பாடலை நம்ம பார்க்கலாம். மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார், அன்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார், என் கலத்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே, என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இதில் என்ன சொல்கிறாருன்னா, மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார். மண்கலம் அப்படின்னா பாத்திரம் அப்படிங்கிறது தான் பொருள். மண்ணாலே செய்யப்பட்ட அந்த பானைகள்லாம் என்ன பண்ணுறோம், உடஞ்சி போயிட்டுன்னா உடஞ்ச பானையெல்லாம் தனியாக ஒரு பக்கத்தில் அடுக்கி போட்டு வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் மண்பானைகள்லாம் நம்ம பயன்படுத்துறதில்ல. அந்த காலங்களில் அடுக்கு பானைகள்னே இருக்கும். அந்த பானைகளில் வெறும் மண்பானை தான் இருக்கும். வீடு கொள்ளாமல் ஒரு ரூம் முழுவதும் மண்பானைகளில் பண்டங்களை எல்லாம் வைப்பது. மிளகாய், புளி, தனியா, இந்த மாதிரி அரிசி, நெல் இது எல்லாத்தையும் வைப்பாங்க. அந்த மண்பானை உடஞ்ச பானையை எடுத்து அடுக்கி வைப்பாங்க. அதனால் மண்கலம் கவிழ்ந்தாலும் அதை எடுத்து அடுக்கி வைப்பாங்க. கவிழ்தல் என்றால் உடைதல் என்பது பொருள். வெண்கலம் அப்படிங்கிற பாத்திரத்தால் செய்யப்பட்டது உடஞ்சி போனால் கூட எடுத்து வைப்பாங்க. அதை ஒரு விலைக்கு விற்றுடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த உடம்பாக்கிய இது இருக்குது பாருங்கள், நன்கலம். இந்த கலத்தை வச்சு தானே நம்ம இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வாங்குகிறோம், எல்லாமே செய்கிறோம், தவம் பண்ணுறோம், தர்மம் பண்ணுறோம். எல்லாமே பண்ணுவதற்கு காரணமாக இருப்பது இந்த உடம்பு தானே. அதனால் இதை நன்கலம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட இந்த நன்கலம் போயிடுச்சு, உடஞ்சி போயிட்டுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளவுதான் அன்புக்குரியவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் பாசத்துக்குரியவர்களாக இருந்தாலும் அதை நம்ம எடுத்து வைக்க முடியுமா, பாதுகாக்க முடியுமா? ஒரு நாளைக்கு மேலே வைக்கவே முடியாது, நாற்றம் எடுத்து விடுமே. அப்படிப்பட்ட இந்த பாண்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கி கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுறோம். அப்போ இந்த உடம்புக்கு என்ன பெரிய மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். உடலுக்கு மதிப்பில்லை, ஆனால் அந்த உடல் செய்யும் செயல்களுக்கெல்லாம் மதிப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த உடலை வைத்து நாம் எதையெல்லாம் செய்ய போகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் உயரும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர் என்ன சொல்கிறார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. இப்படிப்பட்ட இந்த சல்லி காசுக்கு உதவாத இந்த உடம்புக்குள்ளே தானே நீ உட்கார்ந்துருக்க. இறைவனை கேட்குறாரு, இப்படி சல்லி காசுக்கு உதவாத இந்த உடம்புக்குள்ளார நீ இருந்துக்கிட்டு இந்த உடம்பை ஆட்டி வைக்கிறியே ஒரு ஆட்டம், அந்த மாயம் என்ன மாயம் ஈசனே அப்படின்னு தான் பக்கத்தில் ஈசனை அமர வைத்து கொண்டு அந்த ஈசன்கிட்ட அவர் கேட்குறாரு, என்ன மாயம் ஈசனே, நீ எனக்கு சொல்ல. இந்த உடம்புக்குள்ளார உட்காந்துக்கிட்டு இந்த உடம்பை ஒரு ஆட்டை மாட்டி படைக்கிறாயே,
அது என்ன மாயம், எனக்கு கொஞ்சம் சொல்வாயா அப்படின்னு சிவவாக்கியார் தன் அருகிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஈசனை பார்த்து கேட்பது போல அற்புதமான ஒரு பாடல். நம்ம இந்த பாடல்களையெல்லாம் தொடர்ந்து பாருங்கள், நிறைய கேளுங்க, இது நமக்கு ரொம்ப நல்லது. ஓம் நம சிவாய. நன்றி. வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள்.